நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். பா எங்கப்பா போய் தொலைஞ்சா அந்த டிரைவர்? ஒரு 5 நிமிஷம் டீசல் போட்டுட்டு வந்துறேன்னு சொல்லிட்டு போனா இன்னும் காணோம். 5 நிமிஷமா? அவன் போய் 1 மணி நேரம் ஆகுது. ஒருவேளை டீசல் போடுறதுக்கு சவுதி அரேபியா போயிருப்பானோ? இந்த நக்கலுக்கு ஒன்றும் குறைச்சல் இல்ல. ஒழுங்கா லாட்ஜிலே வெயிட் பண்ணிருக்கலாம். இப்ப தேவையில்லாம நடு ரோட்ல நிக்க வேண்டியதா போச்சு. வந்துருவாம்மா, வந்துருவான். வந்துட்டான். இது நம்ம வண்டி மாதிரியே தெரியல. வாமா மீனாட்சி, என்ன எவ்வளவு தூரம்? இல்ல மாமா, கிளம்பும் போது வழி அனுப்ப முடியல, தலைவலின்னு படுத்துட்டேன். அதான் கிளம்புறதுக்கு முன்னாடி பாத்துட்டு போலாம். நல்ல பொண்ணுமா நீ. டாடா காட்டுறதுக்கு வண்டி எடுத்துக்கிட்டு இவ்வளவு தூரம் வரணுமா? ஒரு போன் பண்ணி சொல்லிருக்கலாம்ல. இல்ல மாமா, நான் தப்பு பண்ணிட்டேன். அதான் போன் பண்ண நல்லா இருக்காதுன்னு நேர்ல பார்த்து மன்னிப்பு கேட்கலான்னு வந்தேன். என்னம்மா நீ வழி அனுப்ப வராதது ஒரு குற்றமா? அதுக்கு போய் மன்னிச்சிருங்க, தப்பு பண்ணிட்டேன்னு எதையோ பேசிக்கிட்டு. இல்ல மாமா, அது முறை இல்ல. என்ன முறை இல்ல? உங்க நாடகத்தை கொஞ்சம் நிறுத்துறீங்களா? அவ என்னமோ வார்த்தைக்கு வார்த்தை மன்னிச்சுக்கோங்க மன்னிச்சுக்கோங்கங்கிற, நீங்க என்னடா பரவாயில்லம்மா பரவாயில்லம்மாங்கிறீங்க. இப்படியே பேசிட்டு இருந்தீங்கன்னா விடிஞ்சிடும். என்ன இப்போ வந்தாச்சுல, வழி அமிச்சாச்சுல, கிளம்பு, நாங்க போய்க்கிறோம். மீனாட்சி பாவம், அவ்வளவு தூரம் வண்டியை எடுத்துட்டு வந்திருக்குது, அத போய். யாரு உங்களை என்னையுமா பார்க்க வந்திருக்கா? சரிடா சரிடா, வா நம்ம போய் நன்னாரி சர்பத் சாப்பிட்டு வந்துருவோம். நன்னாரி சர்பத்தா? ஆமா, அது ஒரு நெல்லை ட்ரிங்க். வாங்க வாங்க. மா எங்க போற? உங்க அப்பா தாண்டா நன்னாரி சர்பத். நன்னாரி கின்னாரிலாம் ஒண்ணும் வேணாம், இங்கே இரு. டேய், 2 பேரும் கொஞ்ச நேரம் தனியா பேசுங்கடா. கொஞ்ச நேரம் தனியா பேசுறதுலாம் ஒண்ணும் இல்ல. என்னடா, ஏதாவது பிரச்சனையா? கொஞ்சம் அமைதியா இருக்கியா? அப்பா நீங்க 2 பேரும் தனியா பேச மாட்டீங்களா? ஆமா. சரி, நான் என் ஒய்ஃப் கிட்ட தனியா பேசணும். நீ வாமா, வா. சரவணா, ஏ பாபுல எங்கடா இருக்கு? ஆமாடா வந்துடுறேன். ஆனா மச்சான், மனுஷனுக்கு நம்பிக்கை முக்கியம்டா. நம்பிக்கை போச்சுன்னா மத்த எல்லாமே போச்சுன்னு அர்த்தம். உறவுன்றது கண்ணாடி கோப்பை மாதிரிடா. நாம தான் அதை ரொம்ப கேர்ஃபுல்லா பாத்துக்கணும். போட்டு உடைச்சிட்டோன்னு வச்சுக்க, அப்புறம் ஃபீல் பண்ணி ஒன்றும் பிரயோஜனமே இல்லை. புரியுதா? வெய்ய. சரவணா, உன்கிட்ட ஒரு நிமிஷம் பேசணும். ஹலோ, ஏய் எங்கடி இருக்க? திருநெல்வேலியா? நாங்கள் இன்னும் 10 நிமிஷத்துல கிளம்பி அங்கே வந்துடுவோம். உன் வேலை முடிஞ்சில? ஓகே, சரி சரி, நாங்கள் அப்படியே உன்னை ரயில்வே ஸ்டேஷனில் பிக்கப் பண்ணிக்கிறோம். ஓகே. சரவணா, தயவு செஞ்சு நான் சொல்றத ஒரு நிமிஷம் கேளு. சரவணா, நான் சொல்றது கேளு. ஹலோ, நான் சரவணன் பேசுகிறேங்க. டிக்கெட்லாம் ஸ்டேஷனுக்கு அனுப்பிடுவீங்களா? என் கூட பேச மாட்டியா? கோச் நம்பர்னா B2 தானே? ஓகே, கன்ஃபார்ம் தானே? சரி, 10 நிமிஷத்தில் வந்துடுவோம் நாங்கள். ஓகே, தேங்க்யூ. என்ன அவாய்ட் பண்றியா சரவணா? என்ன மன்னிச்சிரு, நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன். யோ, எங்கேயா போன? பக்கத்தில் எங்கேயும் பெட்ரோல் பங்க் இல்லை சார், அதான் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. சரவணா, ஒரு நிமிஷம் நான் சொல்றது கேளு. பா, வண்டி வந்துடுச்சு, வா. உன் பொண்டாட்டிட்ட பேலன்ஸ் எல்லாம் மெட்ராஸ்ல போய் பேசிக்கலாம். சரவணா, நான் உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். ஒரு நிமிஷம் நான் சொல்றது கேளு. சரவணா, சரவணா ப்ளீஸ், நான் சொல்றத கொஞ்சம் கேளு. சரவணா, சரவணா. என்னம்மா, பேச வேண்டியதெல்லாம் 2 நிமிஷத்துல பேசி முடிச்சிட்டீங்களா? சரிம்மா, அப்போ நான் போயிட்டு வரேன். அப்பா கிட்ட சொல்லிடுமா? வரேம்மா.
போயிட்டு ஃபோன் பண்றேன்